செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா. பூந்தமல்லியில் அரசு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம். தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் கிராம உதவியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2ஆம் கட்ட காத்திருப்பு போராட்டம் பூந்தமல்லி தாசில்தார் அலுவலக வளாகத்தின் முன்பு நடைபெற்றது. வட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன், வட்ட செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக உதவியாளர்கள் கலந்து கொண்டு, கிராம உதவியாளர்கள் இறந்துவிட்டால் அவர்களது வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கிட வேண்டும், 2007க்கு பிறகு சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து இறந்து போன கிராம உதவியாளர்களுக்கு பிடித்தம் செய்த தொகையை வழங்க வேண்டும், கிராம உதவியாளர்களை கிராம பணி பார்ப்பதற்கு பணி அமர்த்தப்பட்டவர்களை பல்வேறு மாற்றுப் பணிகளுக்கு பயன்படுத்தி வருவதை நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினார்கள். இதனால் அந்த பகுதியில் சில நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கலைஞர் ஐயா அவர்கள் வழங்கிய உத்தரவை கருணையே இல்லாமல் கருணை அடிப்படையை வாரிசு வேலையை தட்டி பறித்தது நியாயமா? நியாயம் தானா? தட்டி பறித்தது நியாயம் தானா? தமிழக அரசே திருப்பி கொடு சிபிஎஸ் தொகையை திருப்பி கொடு. ரத்து செய் சிபிஎஸ் ரத்து செய். தமிழக அரசே நிறைவேற்றி கொடு.